நண்பர்களே, உலகமே பரபரப்பா இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா நாங்க தான் கெத்துன்னு கப்பல்களை கொண்டு வந்து நிப்பாட்டுது. இன்னொரு பக்கம் ஈரான் எங்க ஏரியா உள்ள வராதன்னு ரூட்ட க்ளோஸ் பண்ணுது. இதுக்கு நடுவுல ரஷ்யா வேற ஒரு குண்ட தூக்கி போடுது. இதெல்லாம் உலகத்தை காப்பாத்த இல்ல, ஆயில அமுக்க அமெரிக்கா போடுற பிளான்னு. ஆமாங்க, ஹார்முஸ் நீர்ச்சந்தியில நடக்கிற இந்த ஆடுபுலி ஆட்டம் இப்ப உச்சகட்டத்துக்கு போயிருக்கு. 170 அதிநவீன இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ட்ரோன்களை ஈரான் சுட்டு தள்ளிருச்சாமே. நிஜமாவே அங்க என்னதான் நடக்குது? வாங்க, இன்னைக்கு வீடியோல இத பத்தி செம்ம டீட்டெயிலா பாப்போம். அமெரிக்கா எதுக்கு ஈரான் மேல பாயிறாங்கன்னா, அந்த ஹார்முஸ் நீர்ச்சந்தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா போற முக்கியமான ஆயில் ரூட்டை தட்டி தூக்கத்தான் அப்படின்னு ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ சொல்லியிருக்காரு. அவங்க ஏதோ உலகத்தையே அழிக்க போறோம்னு சொன்னதெல்லாம் வெறும் சீன் தான், சும்மா பேசிவிட்டது. ஆனா பெர்ஷியன் வளைகுடா வழியா வர்ற ஆயில கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட மெயின் பிளானு அப்படின்னு அந்த மனுஷன் அண்டாலியா மீட்டிங்ல ஓப்பனா போட்டு உடைச்சிருக்காரு. நம்ம ட்ரம்ப் மாமா நாங்க ஜெயிச்சிட்டோன்னு என்னதான் கெத்து காட்டினாலும் கடைசியில ஈரான் மேல கை வைக்காம 2 வாரம் சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் விட வேண்டியதா போச்சு. இந்த கெடு ஏப்ரல் 21 முடியுது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் லெபனான் நடுவுல போர் நிறுத்தம் வந்ததால ஹார்முஸ் ரூட்டை ஓபன் பண்ணிட்டோன்னு ஈரான் மந்திரி அப்பாஸ் அராக்சி சொல்லிட்டாரு. ஆனா ட்ரம்ப் விடாம ஈரான் இனிமே ஹார்முஸ் வழிய மூடவே மாட்டோன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு ட்ரூத் சோஷியல்ல போஸ்ட் போட்டாரு. அது மட்டும் இல்லாம ஈரான் மேல இருக்கிற எங்களோட கப்பல் படை முற்றுகை குறையாது, டீல் முடியற வரைக்கும் விடமாட்டோம்னு வேற சொல்லியிருக்காரு. ஆனா ஈரான் அமெரிக்கா இன்னும் அந்த முற்றுகையை எடுக்கல, அதனால நாங்க மறுபடியும் ஹார்மூஸ க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சனிக்கிழமை அன்னிக்கு ஒரே போடா போட்டுட்டாங்க. இந்த ரூட்ல தான் உலகத்துக்கே 20% ஆயில் போகுது. இந்த பஞ்சாயத்தால விலைவாசி ஏறி உலக எக்கனாமியே செம அடி வாங்கி கிடக்கு. அமெரிக்கா பண்றது சுத்த திருட்டுத்தனம்னு ஈரான் ராணுவ அதிகாரி இப்ராஹிம் சொல்றாரு. நாங்க பேச்சுவார்த்தைக்காக கொஞ்ச கப்பல்களை போக விட்டோம், ஆனா அமெரிக்கா வழக்கம் போல அவங்க வேலையை காட்டி கப்பல் வழிப்பறி பைரசி பண்றாங்க. அதனால ஹார்மூஸ் மேல நாங்க எங்க முழு கண்ட்ரோலையும் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பெரிய நியூஸ் என்னன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் அனுப்பிய 170 ட்ரோன்களை ஈரான் ராணுவம் சுட்டு வீழ்த்திடுச்சான். ஏப்ரல் 18 ராணுவ தினத்தை முன்னிட்டு பேசின தளபதி அமீர் அலிரேசா, நாங்க சுட்டு தள்ளனதெல்லாம் ஏனோதானோ ட்ரோன் கிடையாது, செம்ம அட்வான்ஸ்டான ஹெர்ம்ஸ் 900, MQ-9 மாதிரி பெரிய பெரிய ஐட்டங்கள். அமெரிக்காவோட MQ-4 ரக ஏரோப்ளைனையே நாங்க சுட்டு வீழ்த்தின அப்புறம்தான் அவங்களுக்கு எங்களோட பவர் என்னன்னு புரிஞ்சுதுன்னு மாசா சொல்லியிருக்காரு. அமெரிக்கா ஒரு பக்கம் டீல் முடியற வரைக்கும் விடமாட்டோன்னு சொல்லுது, ஈரான் நீ முற்றுகையை எடுக்கிற வரைக்கும் ரூட்டை திறக்க மாட்டோன்னு அடம் பிடிக்குது. இதுல யாரு சொல்றது நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த எண்ணெய் விலை ஏறுறதுனால நம்ம ஊர்ல என்ன மாதிரி பாதிப்பு வரும்னு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க. அடுத்த ஒரு மாசான வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.